வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் ஹரிணி. உக்ரைனுக்கு எதிரான மாஸ்கோவின் 3 ஆண்டு கால போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக உக்ரைன் மற்றும் அமெரிக்காவின் மூத்த அதிகாரிகள் செவ்வாய்க்கிழமை சவுதி நகரமான ஜெட்டாவில் பேச்சுவார்த்தையை தொடங்கினார்கள். பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கு சில மணி நேரத்திற்கு கிட்டத்தட்ட 300 உக்ரைனிய ஆளற்ற விமானங்கள் ரஷ்யாவை நோக்கி ஏவப்பட்டதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு அறிவித்தது. ரஷ்யா அதன் அண்டை நாடு உக்ரைன் மீது முழு அளவிலான படையெடுப்புக்கு உத்தரவிட்டதிலிருந்து ரஷ்யா மீது உக்ரைனின் மிகப்பெரிய தாக்குதல் இதுவாகும். உக்ரைனின் மிகப்பெரிய தாக்குதல் சமாதான பேச்சுவார்த்தைக்கு சற்று முன் நடத்தப்பட வேண்டும் என்று திட்டமிட்டு இருந்ததா அல்லது தற்செயலாக நடந்ததா என்பது தெரியவில்லை. இந்த பேச்சுவார்த்தை மற்றும் இதன் முடிவு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு ஒருமான பிரச்சினை. தாம் ஜனாதிபதியானால் 24 மணி நேரத்தில் உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டு வருவேன் என்று சவால் விட்ட ட்ரம்ப் அதன் பின் சற்று மேலதிக நேரம் தேவை, 100 நாட்களில் போரை முடிவுக்கு கொண்டு வந்து விடுவேன் என்றார். ரஷ்யாவுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுமாறு உக்ரைனிய ஜனாதிபதி ஜெலன்ஸ்கிக்கு அழுத்தம் கொடுக்கும் முயற்சியில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடந்த வாரம் உக்ரைனுக்கான அமெரிக்க இராணுவ உதவியை இடைநிறுத்திய பின்னர் இந்த பேச்சுவார்த்தைகள் வந்துள்ளன. சர்வதேச விவகாரங்களில் ட்ரம்பால் எந்த அளவுக்கு செல்வாக்கு செலுத்த முடியும் என்பதை இந்த பேச்சுவார்த்தையின் வெற்றியோ தோல்வியோ நிரூபிக்கும். அதை தெரிந்து கொள்ள ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களும் ஆவலாக உள்ளார்கள். ஒரு மூத்த உக்ரைனிய தூதுக்குழு அமெரிக்காவின் உயர்மட்ட ராஜதந்திரியான அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்கோ ரூபியோவை சந்தித்த ஒரு அறையில் சர்வதேச செய்தியாளர் மிக குறுகிய நேரத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர். அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்கோ ரூபியோ கேமராக்களை பார்த்து சிரித்தார். மேலும் சந்திப்பிற்கான அவரது எதிர்பார்ப்புகள் என்ன என்று கேட்டபோது அவர் ஒரு தம்ஸ் அப் கொடுத்து மிகவும் நல்லது என்று கூறினார். சவுதி அரேபியாவின் ஆடம்பர ஹோட்டலில் அந்த சந்திப்பு மேசைக்கு எதிரே அமர்ந்திருந்த உக்ரைனிய அதிகாரிகள் முகங்களில் எந்த உணர்ச்சியும் காட்டாமல் அமர்ந்திருந்தார்கள். உக்ரைன் தரப்பில் பேசிய ஒரேயொருவரான உக்ரைன் ஜனாதிபதியின் உதவியாளர் ஆண்ட்ரூ எர்க்மார்க் செய்தியாளர்களிடம் கூறிய போது, உக்ரைனில் ஒரு நியாயமான மற்றும் நீடித்த அமைதியை எவ்வாறு அடைவது என்பது மிக முக்கியமான விஷயம். எதிர்காலத்தில் ரஷ்யா மீண்டும் படையெடுப்பதை தடுக்க எமக்கு பாதுகாப்பு உத்தரவாதங்கள் கிடைப்பது முக்கியம் என்றார். அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் பெரும்பாலும் இந்த விவகாரத்தில் தான் சறுக்குவார். பொறுத்திருந்து பாருங்கள். கடந்த மாதம் ட்ரம்ப் மற்றும் ஜெலன்ஸ்கி இடையே ஓவல் ஆபீஸ் குண்டுவெடிப்புக்கு பின்னர் இரு தரப்புக்கும் இடையிலான முதல் சந்திப்பு இதுதான். இந்த சந்திப்பின் போது சூடான வாக்குவாதம் ஏற்பட காரணமாக இருந்ததே இந்த பாதுகாப்பு உத்தரவாதங்கள் தான். அமெரிக்க, சவுதி மற்றும் உக்ரைன் கொடிகள் பின்னணியில் காணப்பட்ட நிலையில் சவுதி அரேபியாவின் வெளியுறவு அமைச்சரும் பேச்சுவார்த்தை அறையில் இருந்தார். செய்தியாளர்கள் சத்தமிட்டு கேட்ட வேறு எந்த கேள்விக்கும் அங்கிருந்த யாரும் பதில் கொடுக்கவில்லை. பேச்சுவார்த்தை நடத்திய அறையை சும்மா காட்டுவதற்கு செய்தியாளர்களை குறுகிய நேரத்திற்கு அங்கு அழைத்து சென்றார்கள் போலிருக்கிறது. காலையில் சுமார் 3 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் பிரதிநிதிகள் ஓய்வு எடுப்பதற்கு சென்று விட்டனர். மேலும் பேச்சுவார்த்தை பிற்பகலில் தொடரும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். 10 ரஷ்ய பிராந்தியங்களை குறிவைத்து 343 ஆளற்ற விமானங்கள் நடத்திய பெரிய தாக்குதல் குறித்து உக்ரைனிய அல்லது அமெரிக்க அதிகாரிகளிடமிருந்து உடனடி கருத்து எதுவும் இல்லை. எதிர்திசையில் ரஷ்யா 126 ஆளற்ற விமானங்கள் மற்றும் ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணையை உக்ரைனை நோக்கி ஏவியது என்று உக்ரைனிய விமானப்படை கூறியது. மாஸ்கோவில் கிரெம்லின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பஸ்கோவ் சவுதி அரேபியாவில் நடக்கும் பேச்சுவார்த்தையின் முடிவுகளை பற்றி அமெரிக்கா ரஷ்யாவிடம் தெரிவிக்கும் இது வழக்கமான நடைமுறை என்று விவரித்தார். ஜெட்டாவில் நேர்மறையான பேச்சுவார்த்தைகள் ஒரு குறுகிய போர் இடைநிறுத்தமாக இருக்கலாம் என்று அமெரிக்க அதிகாரிகள் கூறியுள்ளனர். உக்ரைனிய அதிகாரிகள் நேற்று திங்கட்கிழமை செய்தியாளர்களிடம் பேசிய போது
கருங்கடலை உள்ளடக்கிய போர் நிறுத்தத்தை முன்மொழிவார்கள் என்று கூறினார்கள். இது பாதுகாப்பான கப்பல் போக்குவரத்தையும் உக்ரைனில் உள்ள பொதுமக்களை தாக்கிய நீண்ட தூர ஏவுகணை தாக்குதலையும் கைதிகளின் விடுதலையையும் கொண்டு வரும். உக்ரைனின் அரிய பூமி கனிமங்களை அணுகுவது குறித்து அமெரிக்காவுடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட உக்ரைன் தயாராக இருப்பதாக இரு மூத்த அதிகாரிகள் தெரிவித்தனர். பல பில்லியன் டாலர் மதிப்புள்ள இந்த ஒப்பந்தத்தை எப்படியாவது பெறுவதில் ட்ரம்ப் ஆர்வமாக உள்ளார். அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ரூபியோ ஜெட்டாவுக்கு பயணம் செய்யும் போது விமானத்தில் இருந்த செய்தியாளர்களிடம் பேசினார். அவர் கூறிய போது அமெரிக்கா பிரதிநிதிகள் மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு எந்த குறிப்பிட்ட நடவடிக்கையும் முன்வைக்க மாட்டார்கள் என்று கூறினார். மாறாக உக்ரைனியர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்பதை பற்றி உக்ரைனிய அதிகாரிகளிடமிருந்து தெரிந்து கொள்ள விரும்புவதாக கூறினார். அவர்கள் என்ன செய்ய வேண்டும் அல்லது எப்படி செய்ய வேண்டும் என்பதில் நான் எந்த நிபந்தனைகளையும் விதிக்கப் போவதில்லை என்று ரூபியோ தன்னுடன் வந்த செய்தியாளர்களிடம் கூறினார். அவர்கள் எவ்வளவு தூரம் செல்ல தயாராக இருக்கிறார்கள் என்பதை பார்க்க நாங்கள் அவர்கள் கூறுவதை கேட்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். பின்னர் ரஷ்யர்கள் விரும்புவதை ஒப்பிட்டு நாம் உண்மையில் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறோம் என்பதை பார்க்க வேண்டும் என்றார். இந்த சந்திப்பின் போது உக்ரைனின் அரிதான கனிமங்கள் ஒப்பந்தம் கையெழுத்திடப்படலாம் என்று ரூபியோ கூறினார். ஆனால் உக்ரைன் அல்லது ரஷ்யர்களுடன் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதற்கு அமெரிக்காவுக்கு கனிமவள ஒப்பந்தம் ஒரு முன் நிபந்தனை அல்ல என்று தெரிவித்தார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பால் ஏற்பாடு செய்யப்பட்ட உக்ரைன் சமாதான பேச்சுவார்த்தைகளில் ரஷ்யா எந்த விட்டுக் கொடுப்பையும் வழங்க தயாராக இல்லை என்று சர்வதேச போராய்வு நிறுவனம் ISW தெரிவித்துள்ளது. 2022 ஆண்டு பிப்ரவரியில் உக்ரைனை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்த போதிலும் சமாதான பேச்சுவார்த்தைகளில் உக்ரைனுக்கு எந்த சலுகையும் வழங்க ரஷ்யா மறுப்பது ரஷ்யா போரை தொடங்கியது என்பதை ஒப்புக்கொள்ள தயாராக இல்லை என்பதை காட்டுகிறது என்கிறது ISW. மாஸ்கோவின் விட்டுக் கொடுப்புகள் இல்லாததால் போர் மற்றும் அமைதி பேச்சுவார்த்தைகள் இழுத்து கொண்டு போகலாம். இதன் விளைவாக அதிக உயிரிழப்புகள் ஏற்படுவதோடு இருதரப்பிலும் உள்கட்டமைப்புக்கு மேலும் சேதம் ஏற்படும். அமைதி பேச்சுவார்த்தைகள் தொடங்கியதிலிருந்து அமெரிக்காவுடனான ரஷ்யாவின் ராஜதந்திர உறவுகள் மேம்பட்டு வருவதால் உக்ரைனின் பிராந்திய ஒருமைப்பாடு மற்றும் பாதுகாப்பை குறைமதிப்புக்கு உட்படுத்தக்கூடிய எதையும் விட்டுக் கொடுக்காத மாஸ்கோவின் நிலைப்பாட்டை அமெரிக்கா ஆதரிக்கலாம். அப்படியான நேரத்தில் ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு ஆதரவாக உறுதியாக நிற்கும் என்று எதிர்பார்க்கலாம். மார்ச் 10 வெளியிடப்பட்ட அதன் ரஷ்ய தாக்குதல் பிரச்சார மதிப்பீட்டில் ISW கூறியது, உக்ரைன் ஏற்கனவே வழங்கிய சலுகைகளுக்கு முற்றிலும் மாறாக தனக்கு சொந்தமான சலுகைகளை வழங்காமல் அமைதியை விரும்புவதாக ரஷ்யா தொடர்ந்து பகிரங்கமாக கூறி வருகிறது. மாஸ்கோவின் அதிகாரிகள் 2021 மற்றும் 2022 ஆண்டுகளில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ரஷ்ய ஜனாதிபதி புட்டினின் கோரிக்கைகளை மீண்டும் வலியுறுத்துகின்றனர். இது உக்ரைனுக்கு ஆதரவாக எந்த அறிகுறியையும் காட்டவில்லை என்பது ISW குறிப்பிட்டது. ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெர்ஷி லவ்ரோவின் ஒரு பத்திரிகை நேர்காணலை ISW மேற்கோளிட்டுள்ளது. அதில் லவ்ரோவ் கூறிய போது, ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் மீண்டும் மீண்டும் கூறியதையே நானும் கூறுகிறேன். நாங்கள் எப்போதும் பேச்சுவார்த்தைகளுக்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் அதே சமயம் நமது தேசிய நலன்களுக்கு உறுதி செய்யப்பட வேண்டும். புட்டினின் தொடர்ச்சியான கோரிக்கைகளை எதிரொலிக்கும் விதத்தில் உக்ரைனில் மோதலின் மூல காரணங்கள் அளிக்கப்பட வேண்டும். கிழக்கு ஐரோப்பாவில் நேட்டோவின் விரிவாக்கத்தின் காரணமாக ஏற்படும் ரஷ்யாவின் பாதுகாப்புக்கான அச்சுறுத்தல்களை அகற்ற வேண்டியதன் அவசியத்தையும் அவர் குறிப்பிட்டார். அத்துடன் ரஷ்யாவிற்கு மேற்கு நாடுகளுடன் இருந்த தொடர்புகள் அனைத்தையும் உக்ரைன் அழித்து வருகிறது என்ற குற்றச்சாட்டையும் லாவ்ரோவ் கூறினார். அதாவது ரஷ்யர்களின் பிரச்சினை உக்ரைனுடன் உள்ள பிரச்சினை மட்டுமல்ல, நேட்டோ விவகாரத்தையும் உக்ரைனில் தீர்த்து கொள்ள விரும்புகிறார்கள். உக்ரைன் நேட்டோவில் இணைவதற்கான தனது முயற்சியை கைவிட்டு மாஸ்கோ ஆக்கிரமித்துள்ள பகுதிகளை ரஷ்யாவாக அங்கீகரிக்க வேண்டும் என்ற நிபந்தனையின் பேரில் போரை நிறுத்த தயாராக இருப்பதாக ரஷ்யா கூறியுள்ளது. போர் தொடங்கியதிலிருந்து உக்ரைனின் 1/5 பகுதியை ரஷ்யா கைப்பற்றியுள்ளது. அதற்கு உக்ரைன் தயாராக இல்லை. பெரும்பாலான உலக நாடுகளுக்கு இருப்பது போல அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் நம்பகத்தன்மை மீது உக்ரைனுக்கும் அவ்வளவாக நம்பிக்கை கிடையாது.
அதனால் உக்ரைன் தன்னுடன் உறுதியாக உள்ள ஐரோப்பிய நாடுகளின் வழிநடத்திலேயே முடிவுகளை எடுக்கும் என்று எதிர்பார்க்கலாம். மறுபக்கத்தில் உக்ரைன் தனது ஆயுத தொழிலை வளர்ப்பதில் அதிக முதலீடு செய்துள்ளது. குறிப்பாக ரஷ்யாவுக்குள் ஆழமாக சென்று தாக்கக்கூடிய உயர் தொழில்நுட்ப ஆளற்ற விமானங்களை தயாரிக்க தொடங்கிவிட்டார்கள். இது அமெரிக்க ஆதரவு இல்லாது போனாலும் உக்ரைன் ஐரோப்பிய நாடுகளின் உதவியுடன் ரஷ்யாவால் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளை மீட்க விரும்புகிறது என்பதையே காட்டுகிறது. அதனால் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் ரியல் எஸ்டேட் பாணி டீல் உக்ரைனிடம் பெரிதாக எடுபடாது. எமது அடுத்த காணொளி இன்று கனேடிய EST நேரம் மாலை 4 மணி, லண்டன் நேரம் இரவு 8 மணி, ஐரோப்பிய நேரம் இரவு 9 மணிக்கு பதிவேற்றம் செய்யப்படும்.